Hello friends, Krishna Jayanthi special செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் வச்சிருக்கேன். 200 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பு வந்து இருக்க கூடாது. இப்போ ஒரு pan எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மாவை இது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம இத கிளறி எடுத்துக்கணும். நான்ஸ்டிக் pan யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாவை லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறுங்க. இப்போ இந்த மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததும் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டையை ரொம்ப சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்க போறோம். அதுக்கு கையில நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதா உருட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எல்லா கொழுக்கட்டையும் நம்ம உருட்டி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை நல்லா காசி வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்ச இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம நல்லா திக்கான ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து இந்த கொழுக்கட்டை கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறப்ப நம்மளுக்கு 2-3 ஏலக்காய் அரைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ கூடவே சர்க்கரை சேர்த்து அரைங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா நம்மளுக்கு திக்காக இருக்கும். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம் அந்த ஃப்ளேவருக்காக. கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடாக நம்ம சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.